எங்க பேத்தி? இதோ வந்துட்டு இருக்காப்பா. வெளியில மீனாட்சி நின்றுட்டு இருந்தாலும் அவளோட தான் பேசிட்டு இருந்தா, நான் உள்ள வந்துட்டேன். என்னம்மா உன் பையன் எப்போ வரானா? எங்கம்மா நம்மள்கிட்ட சொல்றானுங்க, அவன் விஷயத்து தானே எல்லாம் நடக்கிறானுங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வரேன்னா இன்னும் காணோம். ஃபோன் பண்ணால் வந்துடுறேன் தான் சொல்லிட்டு இருக்கான். எப்பயாவது வாடான்னு நானும் ஒன்றும் சொல்லலை. அப்படி சொன்னா எப்படி? தாய்மாமன் சீர் செய்யறதுக்கு வர வேண்டாமா? எல்லாம் தெரியுதுப்பா, தெரியாமையா இருக்கேன். நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்பாவும் பையனும் அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? இங்கே பாருங்க, நான் உட்காந்து எல்லாம் இழிவட்டு இருக்கேன். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. நான் எனக்கு என்ன இப்போ தான் வயசா? இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சீர் ஜாமான் கூட வாங்கலை. போய் ஃபுல்லாக நாளைக்கு தான் எல்லாம் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதில் இவன் வேற என்ன பண்ண போகிறான்னு தெரியலப்பா. எப்படியும் வந்துடுவான். அதான் ஃபங்க்ஷன் நாள் பக்கத்தில் வந்துருச்சே, இன்னும் உங்கள் வீட்டுக்காரங்க வராமல் இருக்காரு. அவர் வந்து தானே எல்லாம் வாங்க போகணும். நீ வேற ஏம்மா எரி விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்க? அதெல்லாம் அவர் வரமாட்டாருமா. ஃபங்க்ஷனுக்கு அப்படியே கெத்தாக வந்து நிற்பார். நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். சரி சரி விடு. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? நீ முதல்ல அப்படியே பழக்கம் பழகி வச்சுட்ட. இப்ப திடீர்னு அவர் கூப்பிட்டா அவர் எப்படி வருவாரு? சரி விடு, அப்படியே வந்துட்டு போறாரு. நீ எல்லாத்தையும் பண்ண வேண்டியதை பண்ணு. அப்புறம் பத்ரகாளி, நாளைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? என்ன எல்லாரும் மூஞ்சியும் சரியில்லாம இருக்கு? தாத்தா பாட்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நினைவு நாள்ல, அதுதான். ஆமாம், நாளைக்கு தானே. அக்கா ஏண்டாமா அழுகிற? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் அழுகிற? அழாதடா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அழாத. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்புறம் அவங்க அழுதாங்கன்னா ஏன் அழுகிறீங்கன்னு கேளுங்க. என்னம்மா இதெல்லாம்? சரி அழாதடா. அம்மா அப்பா என்ன திரும்பியா வந்துட போகிறாங்க. உனக்கு 4 வயசாக இருக்கும் போது உன்னை விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டி தானே உன்னை பார்த்துக்கிட்டோம். உங்கள் அம்மா அப்பா இல்லாத குறை இல்லாமல் நாங்கள் உன்னை பார்த்துக்கிட்டோம்ல. இப்போ ஏன் நீ அழுகிற? அழாதீங்கக்கா. அவளுக்கு என்ன ஆட்டம் சொன்னாலும் அவங்க அம்மா அப்பா இல்லாத அவனால ஏற்றுக்கவே முடியல. வருஷம் வருஷம் இவளை தேர்த்துறது எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. என் பேத்தி அழுகும் போது என் உயிரே போயிடும் போல இருக்கு. எனக்கு ஆண்டவன் 2 பசங்களை கொடுத்தோம். ஆனால் 2 பேரையுமே கிட்ட இல்லாமல் ஆக்கிட்டான். ஒருத்தன் அவனே எடுத்துக்கிட்டான், இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னே தெரியல. என்ன வாழ்க்கை இதெல்லாம்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் பேசாட்டிக்கு மேலேயே போயிடலாம். காசு பணங்கள் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்கப்பா. கண்மணி, மீனாட்சியை உள்ள கூட்டிட்டு போ. சரிம்மா. ஒரு பையன் இல்லைன்னு இன்னொருத்தர் இருக்கான்னு நினச்சிக்கலான்னு பார்த்தா அவன் எங்கே இருக்கானே தெரியல. இதோ இவளுக்கு அவன் இங்கே இருந்திருந்தா அவன் எல்லாமே பார்த்துருப்பான்ல. அவனுக்கும் அம்மா அப்பா கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவன் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவன் எங்கே இருக்கானோ இல்லையோ. இத்தனை நாளாக இருந்த இன்னவரையும் எங்களை பார்க்க வராமல் இருப்பானா? அவனையும் ஆண்டவன் என்ன பண்ணுச்சோ? என்ன பாட்டி மாமா மேலே கோவமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அம்மாவுக்கு மட்டும்தான் கோவமா? அம்மாவுக்கு பயந்துட்டு தான் மாமா வேணான்னு பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்களோ? அப்போது பாட்டி தாத்தாக்கு மாமா வேணும் போலையே. ஏம்மா அவனுக்கு என்ன அப்போது? அதெல்லாம் நல்லா தான் இருப்பான். நல்லா இருந்தா சரிதாம்மா. 27 வருஷம் ஆச்சுமா எங்களை வந்து பார்க்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லைல்ல. அதனாலதாம்மா சொல்றோம். அப்படிலாம் பார்க்காம இருக்க மாட்டானே. என் பிள்ளை எங்க என்ன பண்றானோ அதுதாம்மா சொன்னோம். அதெல்லாம் சந்தோஷமா தான்ப்பா இருக்கான். அவனுக்கு என்ன பொண்டாட்டி பையன் காசுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்னது பொண்டாட்டி பையனா? என்னம்மா சொல்ற? என்னப்பா புதுசா கேக்குறீங்க? ஒருத்தர் இழுத்துட்டு தானே ஓடி போனா. அப்ப கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்கும்ல, அப்புறம் குழந்தை இல்லாமலா இருக்கும்? இல்லம்மா, அது உங்க 2 பேத்துக்கு என்ன அவன் மேல கோவமே இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டு போனான்றதை மறந்துட்டீங்களோ? அது இல்லம்மா, இருந்தாலும் பெரியவனே எங்களை விட்டுட்டு போயிட்டான். இவனும் இல்லாம இருக்கிறதுனால வருத்தமா இருக்குல்ல. நாங்க சாகுக்குள்ள மூஞ்சியை பார்த்துட்டோம்னா மனசு நிம்மதியா போயிடும். பாட்டி பாட்டி ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் நினைச்சிருந்தா நீங்க சொன்ன மாதிரி இந்த 27 வருஷத்துல ஒரு நாள் உங்களை வந்து பார்த்துருக்கலாம்ல. அவனுக்கு அவனோட பொண்டாட்டியும் அவன் பையனும் தான் முக்கியம். நல்ல சந்தோஷமா தாம்மா இருக்கான். உங்க நினைப்பெல்லாம் அவனுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. என்னம்மா என்ன சொல்ற? பிரபாக்கு பையனா இருக்கா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அது தாத்தா. வாய மூடு கண்மணி. என்னம்மா ஏதோ சொல்ல வந்தா? நீ என்னம்மா உனக்கு எப்படி தெரியும்? நீ பாத்தியா தம்பிய?
அம்மா, எனக்கு அவன் தம்பிலாம் ஒன்றும் கிடையாது. அது எப்பயும் முடிஞ்சு போயின விஷயம். ஆமாம்மா, நீங்கள் தாம்மா அவன் நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் இங்கே வந்து கூட 20 நாளைக்கு மேலாச்சு. உங்களை வந்து பார்த்துருக்கானா? ஆனால் நீங்கள் தான் பிள்ளை பிள்ளைன்னு அவனை சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்ற? அவன் எதுவும் லண்டன்ல இருக்கான்னு கேள்விப்பட்டேன். நீ என்னம்மா சொல்ற? இங்க வந்திருக்கானா? ஆமாப்பா, நம்ம சித்தப்பா பையன் அதான் ராம் இருக்கானே, அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம்ல, அப்போ அங்கே அவன் வந்திருந்தான். அங்கே தான் அவனை பார்த்தேன். என்ன என்ன சொல்ற? பிரபா இங்க வந்திருக்கானா? ஆமாம் ஆமாம், அந்த கல்யாணத்தில் தான் பார்த்தேன். கல்யாணத்துக்கு ராமு கூப்பிட்டுருவான் போல, அதனால் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு என் வீடு பக்கத்துலேயே வீடும் வாங்கியிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா சொல்ற? இங்க கல்யாணத்துக்கு வந்தானா? அதுவும் இல்லாம வீடு வாங்கியிருக்கானா? என்ன சொல்ற? ஏன் உங்க ஊர்ல வீடு வாங்கினாமே? யாருக்கு தெரியும்? எல்லாம் என் நாசா பெரிய பொண்ணு இருக்காளே, அவள் பண்ணுற வேலை தான். அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் வீடு பக்கத்துலேயே அவங்களுக்கு ஏதோ அந்த வீடை பிடிச்சிருக்குன்னு அதை முடிச்சு கொடுத்துருக்கா. இப்போ அங்கே தான் இருக்காங்க 2 பேரும். எனக்கு இது இத்தனை நாளாக தெரியாது. நான் நேற்று காலையில் தான் பார்க்குறேன். அவங்க என் வீடு பக்கத்தில் உள்ள வீட்லேயே அவங்க வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இனிமேல் தான் பெரிய பொண்ணை போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. என்னம்மா இவ்வளோ நடந்திருக்கா? நீ ஏன் தம்பியை பார்த்து என்கிட்ட சொல்லவே இல்லை? அதுவும் இல்லாமல் ஏன் அவங்கள பார்க்க வரவே இல்லை? அம்மா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அவன் என் தம்பியே கிடையாதுன்னு. அதுவும் இல்லாமல் எனக்கு தேவையில்லாதவங்க பேச்செல்லாம் எனக்கு எதுக்கு? அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஐயோ, அம்மா ரொம்ப கோவப்படுறாங்களே. அம்மா பாருங்க, மீனாட்சிக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வேற ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? பாட்டி தத்தாவை பாருங்க. போங்க, உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களா, அதை போய் பாருங்க போங்க. அப்பா, அப்போது நாளைக்கு நான் எங்கேயும் வெளில போக முடியாது போல. அண்ணனுக்கு சாமி கும்பிடணும்ல, அதனால் அந்த வேலை முடிக்கணும்ல. அதுக்கு என்னென்ன தேவையோ அதை பாருங்க. சும்மா உட்காந்து வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காம நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு முடிஞ்சால் சாயந்தரம் வெளில போகிறேன். அப்படி இல்லைன்னா நாளன்னைக்கு தான் போகணும். அதுக்கு என்ன சாமி கும்பிட என்ன தேவையோ அதெல்லாம் பாருங்கப்பா. சரிம்மா. சரிம்மா, நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கம்மா. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு தானே அங்கேருந்து வந்தீங்க. ம் போகிறேன். இன்னும் மாமா அழுதுட்டு இருக்கேன். அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்படியே அழுகிறேன். நாங்கள் நீ பிறந்தலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கோம். உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்படி இருந்து உங்கள் பாட்டி இதை துவைப்பாரு. உங்கள் சித்தப்பா வந்து உன்னை பார்த்துப்பானா? உங்கள் அம்மா அப்பா இறந்து போனதே அவனுக்கு தெரியாது. இன்ன வரல என்னன்னு கூட திரும்பி கூட பார்க்கல, அதை பற்றி கேட்கல. நம்ம அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலே அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்கள் பாட்டிக்கும் தாத்தாக்கும் உங்கள் சித்தப்பா வந்து உன்னை பார்த்துப்பானா? பத்தியா? என்னதான் நான் உன்னை பார்த்தாலும் அவங்க பையன்தான் உங்களுக்கு முக்கியம். என்னத்துக்கு ஓரத்தில் வச்சுட்டு அவனை பார்க்கணுன்னு 2 பேரும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அப்புறம் ஏமா கவலைப்படுற? உனக்கு தான் உங்கள் சித்தப்பா இருக்கான்ல, அப்புறம் என்ன? அழுகாத அம்மா. இங்கே பாருமா, அழுகாதம்மா. நான் இங்கே எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் உன்னால் உங்கள் அம்மா அப்பாவை மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியாம்மா? நாங்கள் எவ்வளோ உன்னை பார்த்தாலும் கூட உங்கள் அம்மா அப்பா இருந்து பார்க்குறமான்னு இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அந்த ஞாபகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் உன்னை அவ்வளோ இதாக பார்த்துட்ருக்கோம். சரியாம்மா? அத்தை ஏதோ கோவத்தில் அவங்க மேலே உள்ள கோவத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன். அத்தை உனக்கு எப்போவுமே இருப்பேன். சரியாடா? அழாத, கண்ணத்தோட அழுகாத, நிப்பாட்டு. சரிங்க அத்தை. அதை சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சொல்லேன், அத்தை சந்தோஷப்படுவேன்ல. அத்தை, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்கள் தான் என்னோட அம்மா, அத்தை இல்லை. அப்படி தானே என்ன வளர்த்துருக்கீங்க. இது போதுண்டா தங்கம் எனக்கு. உங்கள் பாட்டி தாத்தா சொன்ன உடனே நானே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவனுக்கு தானே ஃபர்ஸ்ட் உரிமை கொடுக்குறாங்க. நான் கஷ்ட நஷ்டத்தில் கவலைப்பட்டா கூட என்னை பொண்ணுன்னு தானே பார்க்குறாங்க. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும்டா. அத்தை எப்போவுமே உன்னோட அம்மாவாக இருப்பேன். சரியா? இதை பற்றி கவலைப்படாத. அம்மா, ஏம்மா அவங்கள அழுக நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? ஏம்மா நான் சொல்கிறது கேளு. ஏம்மா, ஐயோ பாட்டி விடுங்க போட்டோம். சும்மாவே நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அதில் இப்போ கோமாவே இருப்பாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க காதலே வாங்கிக்க மாட்டாங்க. விடுங்க பாட்டி, அவங்களே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஏங்க இருந்தாலும் நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதோ? அவன் தப்பு பண்ணியிருக்கான்லங்க. அவனை பற்றி பேசினால தான்
இவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி என்ன சொன்னீங்க? அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு தானே சொன்னீங்க. அவங்கள விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க, அவ்வளோதானே? இல்லடாம்மா, 2 பசங்க இருந்தோம். ஒருத்தவனை சாமியை எடுத்துக்கிச்சு, இன்னொருத்தவன் அவனுக்கு என்ன முக்கியமோ, அவனுக்கு எது சந்தோஷமோ அதை தேடி அன்னைக்கு போயிட்டான்ல, எங்களுக்கு நினைச்சு பார்க்காம. அதனால அம்மா கோவப்பட தான் செய்வான். அம்மாவுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும்டா. அவன் மேல உயிரே வச்சிருந்தான். அப்போ அவன் அம்மாவை நினைச்சு பார்க்காம அவன் சந்தோஷம் முக்கியம்னு போயிட்டான்ல. அதுக்கப்புறம் அவன் இங்கேருந்து போய் 27 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாளா எங்களை தேடி வரவே இல்லை, எங்களை என்னன்னு கேட்கவே இல்லை. அப்போ அம்மா கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நாங்க தான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அவனை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். அம்மா கோவப்படுறதுல நியாயம் இருக்குடா. அதுவும் இல்லாம அம்மா தான் எங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் இழந்து நிற்கும் போது எவ்வளோ கஷ்டத்துல இருந்தோம். அப்போ அம்மா தானே கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. அப்போ அவள் கோவப்பட செய்வா. பரவாயில்ல தாத்தா, எவ்வளோ இந்த கோவம் இருக்க போகுது. கூடிய சீக்கிரத்துலேயே அம்மா கோவம்லாம் குறைஞ்சு அம்மாவும் மாமாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. கவலைப்படாதீங்க தாத்தா. சரி, நீ பார்த்தியா மாமாவை? எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? பார்த்தேன் பாட்டி. அதான் அந்த பொண்ணு இருக்கால, அவள் எங்கள் காலேஜ் தானே. அதுவும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு வேற. அதனால் அம்மாட்ட அடம் பிடிச்சி நானும் கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்லி போனேன். அம்மாவும் கூட்டிகிட்டு போனாங்க பாட்டி. அங்கே நான் பார்த்தேன் பாட்டி. அப்போதான் எனக்கு தெரியும். ஆனால் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால. என்ன சொல்ற? என்னாச்சு? ஐயோ, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? ஐயோ பாட்டி, இருங்க இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாமா அம்மாவை பார்த்த உடனே பேசணும்னு ட்ரை பண்ணாங்க. அம்மா பார்த்தா உங்களுக்கு தெரியுமே, அதெல்லாம் முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்னையும் அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாவம் பாட்டி, மாமா பார்க்கும்போது பாவமாக தான் இருந்தது. ஐயோ, அப்படியா சொன்னா? ஏன் பத்திரகாளி பேசவே இல்லை? ஏங்க சும்மா இருங்க, நம்மள்ட்ட இந்த ஆட்டம் ஆடுறா, அவனை பார்த்தா சும்மா விட்டுருப்பாளா? அப்புறம் நீ அவங்கள பார்க்கலையா? அப்புறம் அந்த அத்தை ரொம்ப அழகா இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அதானே, அழகுல மயங்கி இழுத்துட்டு ஓடிட்டா. எங்களை கூட நினைச்சு பார்க்காம. அப்படி இல்லாமையா இன்ன வரையும் உங்க அம்மா அப்பா போய் பாருன்னு சொல்லாம அவனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. பாட்டி, அம்மா மாதிரி நீங்களும் கோவப்படாதீங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா அப்படிலாம் தெரில பாட்டி. நல்லவங்க மாதிரி தான் இருக்கு. நீங்களா அதான் யோசிக்காதீங்க பாட்டி. அவ கிடக்கா, நீ சொல்லுமா. அப்புறம் எனக்கு பேர் இருக்கான்னு பத்து சொன்னாலே. எப்படிமா, எப்படி இருப்பா, என்ன பண்றா? பார்த்தீங்களா, அம்மா சொன்ன மாதிரி என்ன அண்ணாவை மீனாட்சி அக்கா இவங்கெல்லாம் விட உங்கள் பேரனை பார்க்கணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. அப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு வேணாமா? ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லைம்மா. டேய், என்னைக்கா இருந்தாலும் நீங்களா தான் முதல்ல. அவன் நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. சும்மா சொன்னேன் தாத்தா பாட்டி. இருக்காங்க. இருக்காங்கன்னா நீ பார்த்திருக்கியா? எப்படி இருப்பா? நம்மள மாதிரி இருக்கானா இல்லை அவங்க அம்மா மாதிரி இருக்கானா? எப்படி இருக்கான்? என்ன பண்ணுறா? இருங்க இருங்க மீனாட்சி அக்கா, பார்த்தீங்களா பாட்டியும் தாத்தாவையும் இப்பயே விட்டா கூட்டிகிட்டு போய் காமிக்க சொல்லுவாங்க போலையே. என்ன சொல்கிற? கூட்டிகிட்டு போய் காமிக்க சொல்லணும்? இங்கேயா இருக்கா? இல்லை பாட்டி, இங்கே தான் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டாங்க. அங்கன்னா எங்க? லண்டன்கா? லண்டன்கா போயிட்டான்? ஐயோ தாத்தா, இல்லை, அதான் அம்மா சொன்னாங்கல்ல, எங்கள் வீடு பக்கத்துலேயே வீடு வாங்கியிருக்காங்கன்னு. அங்கே இருக்காங்க இப்போ. அதான் மீனாட்சி அக்கா கூட தெரியுமே, அவங்க கூட அன்னைக்கு பார்த்தாங்களே. மீனாட்சி? ஐயோ தாத்தா, எனக்கு எதுவும் தெரியாது. கண்மணி, என்ன சொல்ற? ஆமாம் தாத்தா, அவங்களுக்கு இவங்க தான் தெரியாது, ஆனால் அவங்கள பார்த்தாங்க. நான் பார்த்தேனா? யாரு? எங்கே பார்த்தேன்? என்னென்ன சொல்கிறேன்? அதான்க்கா, அன்னைக்கு நம்ம தண்ணி எடுத்து வரும்போது 2 பேர் வந்து என்கிட்ட பேசிட்டுல, அதான் பார்த்தீங்களே. யாரு? ஆமாம், தண்ணி எடுத்து வரும்போது 2 பேர் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, நீ கூட தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க. அவங்களா? அவங்கள யாரு? அதான்க்கா, கருப்பாக இருந்தாங்களே, முடியெல்லாம் ஒரு மாதிரி டிசைனா. என்ன கருப்பாவா? என்ன சொல்ற நீ? ஆமாம் தாத்தா, உங்கள் பேரன் பயங்கர கருப்பு, தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்ற நீ?
கருப்பா இருப்பானா? ஆமாம் பாட்டி. ஓவராலாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருக்காதீங்க. அப்படியே அழகாக இருப்பாங்க, அப்படி இப்படிலாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. பயங்கர கருப்பாக இருப்பாங்க. ஹே கண்மணி, நான் பார்த்ததுல அப்படிலாம் யாரும் தெரியலையே. கருப்பாக இருந்தா, ஆனால் நீ சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே. என்னம்மா சொல்ற? அவ்வளோ கருப்பாவா இருக்கா? ஏங்க, இவ எதையோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவ ஏதோ வேணும்னு சொல்கிறா. ஐய பாட்டி, இப்போ என்ன, நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா உங்களை கூட்டிகிட்டு போயே கூட காமிக்கிறேன், வேணாலும் பாருங்களேன். ஹே கண்மணி, கருப்பா இருந்தா என்ன? அவன் கருப்பா இருக்கா சிகப்பா இருக்கா, உனக்கு அதை பற்றி என்ன கவலை? ம் பாட்டி, கருப்பா இருந்தா இப்போ என்ன? கருப்பா இருக்கவங்க அழகா இருக்க மாட்டாங்களா என்ன? இப்போ கலரை ரொம்ப முக்கியம், அவனை பார்க்கணும், அவ்வளோதானே. இவன் என்ன கருப்பா இருக்கா, ரொம்ப பார்க்க அசிங்கமாக கொடூரமாக இருப்பான்னு சொல்கிறா. நீ என்ன பாட்டி? நான் அன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இவன் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல பாட்டி. அதான் நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ போய் பார்க்கலாம். இங்கேயா? இங்கே எதுக்கு? இங்கே எதுக்கு வராங்க? ஐயோ பாட்டி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதான் அகிலா ஆண்டி இருக்காங்கல்ல, அதான் சின்ன பொண்ணு அத்தையோட. அகிலா ஆண்டியோட பையன் இருக்காங்கல்ல, 2 பேர். அவங்களும் லண்டனில் தானே இருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு தான் உங்கள் பேரனும். அதனால் அவங்க அம்மா அப்பாலாம் வர முன்னாடி ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக முன்னாடி கிளம்பி வந்துட்டாங்க பாட்டி. ஆமாம், அதனால் அகிலா ஆண்டியோட பையனும் உங்கள் பேரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போது ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அதனால் இங்கே கிளம்பி வருவாங்க. ஓ, அப்போ அவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நீ அவன்கிட்ட பேசியிருக்கியா? ஐயா பாட்டி, நான் ஏன் அவங்ககிட்ட போய் பேச போகிறேன்? எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்க. எனக்கு பெரிய பொண்ணாத்தை தான் எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும். பார்த்துருக்கேன் பாட்டி. என்னோடய கிளாஸ்மேட்டு தானே அகிலா ஆண்டியோட பொண்ணு. அதனால் அவங்க வீட்டுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நான் பேசினதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாட்டி. என்னடா இவன் பேசினது கிடையாதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி அவனும் தானே அங்கே நின்றுட்டு இருந்தான், நல்லா தானே பேசினா. என்ன எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கே. ஆமா, அவன் பேர் என்ன? ஆமா, அவன் பேர் என்ன? ஜெய், ஜெய் மோகன். மோகனா? ஆமாம் தாத்தா, உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க, ஜெய் மோகன். பத்தியா என்னோட பேரை என் பேருக்கு வச்சிருக்கான் என் பையன். பத்தியா, அப்படின்னா நம்மள அவன் மறக்கல. ஆமாம், நீ என்ன பேசவே இல்லைன்னு சொன்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. பேர் கூட ஜெயின்ற வரையிலும். என்ன விஷயம்? ஐயோ அக்கா, அது அது வந்து அங்கே பெரிய பொண்ணாத்தை தான் சொன்னாங்க. ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயோ தாத்தா, போதும் போதும் உங்கள் பேரன் புராணம். முதல்ல போய் அம்மா சொன்ன வேலையெல்லாம் பாருங்கள். அப்புறம் அம்மா தான் பத்திரகாளியாச்சே, வந்து பத்திரகாளி ஆட்டம் போட்டுற போகிறாங்க தாத்தா. என்னாச்சு, ஒரே சிரிப்பா இருக்கு? அண்ணா, ஐயோ இவங்களா? கண்ணா, தங்கமே, கண்ணா, இப்பதான் அம்மா சொல்லிட்டு இருந்தா நீ எப்ப வர போறேன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருந்தா. என்ன அம்மாட்ட சொல்லலையா நீ வரேன்னு? ஹாய் அண்ணா. கண்ணா, என்னோட சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? சர்ப்ரைஸ். போடா, பாட்டி தாத்தா இப்பதான் புலம்பிட்டு இருந்தேன். என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், எப்ப வர போறான்னு தெரியலன்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறேன். அம்மா, அது வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் வரலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததா, அதான் 3 நாளைக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டேன். அப்பா கிட்ட சொல்லிட்டியா இங்க வரேன்னு? அப்பாட்ட கால் பண்ணி கேட்டேம்மா, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கன்னு சொன்னோம் இங்க கிளம்பி வந்தேன். அப்பதான் நீ நேரம் அங்கேயே போயிடு, அப்பா நாளைக்கு கிளம்பி வரேன்னு சொன்னாரு. பாத்தீங்களாப்பா, நான் இங்க இவனை காணோம் கடன் தேடிட்டு இருக்கேன். அப்பாவும் பிள்ளையுமா பேசி எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அப்பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் இங்க வரான். பாத்தீங்களா, இந்த அம்மா வேற. போச்சா, அண்ணன் வந்தாச்சா, இனி அவ்வளோதான். இருக்கிறன்னு தெரியாம அமைதியா இருக்கணும், இல்லை நம்மளை தொலைச்சிருவான். சரி சரி, உன்கிட்ட சொன்னா மாப்பிள்ளைகிட்ட சொன்னா என்ன, வந்துட்டான்ல, அதுக்கு தானே எதிர்பார்த்துட்டு இருந்த. அப்புறம் என்ன, போ பிள்ளைக்கு போய் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. ஆ சரிப்பா.
கண்ணா என்ன சாப்பிட்ற? டீ காஃபி இல்லை கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லைம்மா, நான் முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன நான் சொன்ன வேலை செய்யாமல் ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? இதோ இதோ போகிறேம்மா. ஏம்மா, நானும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பூக்கு சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். போய் சொல்லிட்டு வந்துட்டா? பேசிக்கிட்டே உட்காருங்க, ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்லை. சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? எந்திரிச்சு போய் சொல்லுங்க. இதோ போகிறேம்மா. என்னடா கொஞ்சம் ஆள் இழைச்சிருக்க மாதிரி இருக்க, சரியாக சாப்பிட்றது இல்லையா? ஆரம்பிச்சிட்டாங்களா அம்மா பையன்? ஐயோ, இனி என்னெல்லாம் பார்க்கணுமோ. எது இழைச்சிருக்காங்களா? நல்லா தானே இருக்காங்க. எங்கள் அம்மா கண்ணுக்கு மட்டும் என்ன தெரியுதோ, எனக்கு என்னமோ ஒரு சித்து கொஞ்சம் பெருசான மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மா இருக்காங்களே. அம்மாங்களுக்கு பசங்களை பார்த்தா அப்படிதாம்மா தெரியும். நானே வெயிட் போட்டேன்னு இருக்கேன், நீங்கள் இழைச்சிருக்கேன்றீங்க. போடா, ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. எனக்கு தெரியாதா? போட வந்தப்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க. கலர் கூட கம்மியான மாதிரி இருக்கு. என்னடா அதிக வேலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எப்பயும் போலதாம்மா இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊரோடே வேணா கேட்குறியா? நீ தனியா நாங்கள் தனியா? என்னடா அதெல்லாம்? இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காத. சீக்கிரமா ட்ரான்ஸ்ஃபர் வாங்குற வழியை பாரு. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்து வைக்கிறேன். ம் சரிம்மா. எப்பா, எங்கள் அம்மாவுக்கு சிரிப்பை பாரு பையனை பார்த்த உடனே. என்னடி என்ன பார்த்துட்ருக்க? வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ம் வரேம்மா. அண்ணா எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். என்ன 3-4 டேஸாக ஃபோனே பண்ணலை, பிஸி ஆகிட்டியா? இல்லைண்ணா, இங்கே ஊருக்கு வந்துட்டு திருப்பி அம்மாவும் நானும் மறுபடியும் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தானே வந்தோம். இப்போ தான் வந்தோம், அதான். நான் சொன்ன வேலை முடிச்சிட்டியா? ஆ முடிச்சிட்டேண்ணா. அம்மா கிச்சனில் ஹெல்ப்பை கூப்பிட்டாங்கண்ணா. நான் போய் உங்களுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஏய் கண்மணி, ஏய், என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு? சும்மா இருடி, எப்போ பார்த்தாலும் நம்ம அம்மா கழுத்துட்டே இருப்பேன். நிஜமாவே தான், மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே சந்தோஷமா இருக்கேன், அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்னமோ பண்ணுப்போ. என்னவோ தெரியலடி, இந்த தடவை ஊருக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இல்லை. போரா? அப்பெல்லாம் இல்லையே, எனக்கு எப்பயும் விட இந்த தடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ம் ம் அது சரி. ஹாய். ஹாய்டா. உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். எங்களை எதுக்கு நீங்கள் தேடுறீங்க? மலர், உன்னை பாட்டி ரொம்ப நேரமாக காணோன்னு தேடிட்டு இருந்தாங்களே. அப்படியா? எந்த பாட்டி? நம்ம பாட்டி தாண்டி, உன்னை காணோன்னு தேடிட்டு இருந்தாங்க. மலர், அதெல்லாம் அப்புறமா போய் பார்த்துக்கலாம். நீ என் கூட இருக்கேன்னு தானே இங்கே வந்த. மலர், நான் உனக்கு ஒரு வீடியோ காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பார்க்குறியா? வீடியோவா? என்னதுடா? அதுவா, அது வந்து என்னடா? என்ன காமிக்கட்டா? ம். மலர், உன்னை பாட்டி கூப்பிட்டாங்கல்ல, போ. என்னடா ஏதோ வீடியோ காமிக்கிறேன்னு சொன்ன, அப்புறம் என்னடா பாட்டி கூப்பிட்டாங்கன்ற? அவள் வேற பாவம்டா. நான் வரேன்னு சொல்லோடு தான் அவள் இங்கே வந்தா. இல்லைனா அவள் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. பாவம் தனியாக இருப்பாள்ல. அது இந்த ஃபோன் இல்லை, வேற ஃபோனில் இருக்கு, அப்புறமா உனக்கு காமிக்கிறேன். எப்பா முடியலடா சாமி. நல்ல வேலை நம்ம பார்த்தோன்றத அவ பார்க்கல. பார்த்துருந்தா இங்கே என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. டே கார்த்திக், நீ ரொம்ப நல்ல பையனாச்சே, இந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டியே, இதில் என்ன புதுசாக இருக்கு?
நோ நோ. என்ன சார் வந்ததுலேருந்தே அமைதியாக இருக்காரு? பின்ன சும்மா இருக்க பசங்களையும் தூண்டி விடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்தா அப்படிதான் அங்கங்கே பார்க்க தோணும். அப்புறம் அங்கே பார்த்துருக்கீங்க இங்கே பார்த்துருக்கீங்கன்னு எங்கள் மேலேயே பள்ளி தூக்கி போட வேண்டியது. அதுலேயும் நம்மால் இருக்காளே, நல்ல வேலை நான் பார்த்தேன்றது அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சது நான் காலி. மலர், என்னம்மா நீ போல? உன்னை நிஜமா பாட்டி கூப்பிட்டாங்கடி. சக்தி 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணேன், நான் போய் பாட்டு என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். இப்போ மட்டும் நம்ம வேணான்னு சொன்னோம், இவன் மறுபடியும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன்வா. இது எதுக்கு நம்மளுக்கு? சரி போயிட்டு வா, 5 நிமிஷம் தான் வந்துடுவேன். ம். பரவாயில்ல மலர், ½ அன் ஹவர் ஆனால் கூட பரவாயில்ல. பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு நல்லா கேட்டுட்டு மெதுவாகவே வா. ம், அதுவரை நான் இங்கே இருந்தால் தானே. மூஞ்ச பாரு, கொரியன் குரங்கு. இதோ வந்துடுறேன் சக்தி. ம், போயிட்டு வா. கார்த்திக், ஏன்டி இப்படி கத்துற? கார்த்திக் என்ன பண்ணுறீங்க? யாராவது வந்துட போகிறாங்க, போது எந்திரிங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. யார் இருக்கா வீட்டில்? அண்ணாவும் ஜீவியும் ஜெய்யும் உங்கள் அம்மா வராங்கன்னு பிக்கப் பண்ண போயிருக்கானுங்க. அப்புறம் நாச்சியாரத்தை சுஜி மித்திரன் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சின்னத்தை தூங்கிட்டு இருக்காங்க. இதோ மலரும் பாட்டிங்களும் தான். சந்தியா ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருந்தா. வேற யார் இருக்கா? பாட்டிலாம் இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. அம்மா அவங்க தான் ஏற்கனவே இல்லையே, யாரும் வரமாட்டாங்க. ஸோ நோ ஃபியர். அப்போ பிளான் பண்ணி எல்லாரும் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்திருக்கீங்க, அப்படி தானே? ஹே லூசு, நீ பயப்படுறதான். எனக்கு யாருக்கும் பயம் கிடையாது, புரியுதா? நீ பயந்துட்டு இருந்தில்ல, அதுக்காக தான் சொன்னேன். சரி முத எந்திரிங்க. அதெல்லாம் எந்திரிக்கலாம். கார்த்திக், ம், கார்த்திக் என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லை? என்கேஜ்மெண்ட்லாம் கூட முடிஞ்சிச்சு, ஆனால் மடியில் படுத்துருக்கிறதுக்கு இவ்வளோ ஓவரா பண்ணுற? என்னது? எப்பா ஏண்டி கத்துற? என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன். என்னைக்கு உன் கையில் ரிங் போட்டணும் அப்போவே எனக்கு நீ சொந்தமானவளாயிட்ட. அது உனக்கு புரியுதா புரியலையா? கார்த்திக், எதுக்கடி கோவமா இருக்க மாதிரியே நடிக்கிற? உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏதோ நானா விரும்பி வாங்கிக்கிட்டேன்னு பேசுறீங்க. அது ஏதோ தெரியாம என் கையில வந்துச்சு. அதாண்டி நானும் சொல்கிறேன். நான் மலருக்கு ரிங் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன். அங்கே நீ வருவியான்றது எனக்கு தெரியாது. வந்த அங்கே அத்தனை பேர் இருக்கும்போது உன் கையில் ரிங்கை போட்டேன். பார்த்தியா, அது உனக்குன்னு இருந்திருக்கு. அதுவும் நானே உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு இருந்திருக்கு. இதெல்லாம் நீ என்ன நினச்ச? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்கெல்லாம் லண்டன்லையா படிச்சீங்க? இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாமா நம்புவீங்க? எதையாவது போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ என்ன, இது என் கையில் இருக்கிறது தானே பிரச்சனை. நாளைக்கு இதை நான் கழட்டிடுறேன், போதுமா? எது கலட்ட போறியா? எங்க கலட்டு பார்க்கலாம். ஏன் கழட்ட மாட்டேனா? நீ கலட்டி தான் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த ரிங்கை கலட்டினு வச்சுக்கோ, வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிடுவேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு எனக்காக சக்தி, உண்மையிலே பண்ணுவேன். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன? மறுபடிலாம் சொல்ல முடியாது, ஒரு தடவை தான் சொல்ல முடியும். புரிஞ்சுதா உனக்கு? கார்த்திக், என்னதான் வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? சொல்லுங்க, என்ன வேணும்? ம், நான் என்ன கேட்டாலும் தருவியா? என்னது? என்ன சொல்கிறீங்க? அதான் என்ன வேணும்னு கேட்டீங்களா? நான் என்ன கேட்டாலும் தருவியா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு என்ன தெரியும்? முதல் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை மாற்று. இல்லைன்னு வச்சுக்கோ, நைட் ஆனாலும் இங்கேருந்து எந்திரிச்சு போக மாட்டேன். என்ன? அப்போ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை மாற்றிட்டா விட்டுடுவீங்களா? என்னடி குழந்தை மாதிரி பேசுகிற? முதல்ல மாற்று, அப்புறமா யோசிக்கலாம். போதுமா? எந்திரிங்க.
ஹே வெயிட் வெயிட், அதுக்குள்ளே என்ன அவசரம்? இன்னும் நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. சரி, என்ன வேணும்? ம், அதுவா, அது ஐஸ்கிரீம் கிடைக்குமா? என்ன ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம் வேணும்னா போய் ஃப்ரிட்ஜில் பாருங்கள், இல்லைன்னா ஐஸ்கிரீம் பார்லரில் போய் வாங்கி சாப்பிடுங்க. என்கிட்ட கேட்குறீங்க என்ன? என்ன? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ம், ஐஸ்கிரீம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்க பார்லருக்கு போன்ற என்ன? கார்த்திக், என்ன உளறீங்க? ஐஸ்கிரீம் தானே கேட்டீங்க, ஃப்ரிட்ஜில் தானே இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் பார்லர் போய் வாங்கி சாப்பிடணும். அதை விட்டுட்டு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க என்ன? ஏய், என்ன? நான் வாங்கி தரணுமா? ம், நீ வாங்கிலாம் தர வேணாம், ஆனால் நீ தான் தரணும். வாங்காம ம் ம், புரியல. கார்த்திக், கார்த்திக், நிஜமாவே புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? இப்போ வரணும் புரியல, ஆனால் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு மட்டும் நல்லாவே தெரியுதுடா. கையிடுறான். கார்த்திக், கார்த்திக், வேண்டாம் கார்த்திக், ப்ளீஸ். கார்த்திக், கார்த்திக். இரு, புரியலன்னு சொன்னல, புரிய வைக்கிறேன். அதெல்லாம் ம், நான் என்ன கேட்குறேனோ அதெல்லாம் சொல்லு, ஓகே? இல்லை, வேண்டாம். எனக்கு வேணும். ரெடி? ம் முடி, ம் கண்ணு, மூக்கு, ம், கண்ணம், காது. உன்னோடதா? ஆ, ம், உங்கள் காது, உங்கள் உங்கள் என்ன கண்ணு தெரியலையா? கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. இமைகள் ஒன்றாக எப்போதும் சேராமல் இடையில் நின்றாயே, இது நியாயமா? பிபி ஏறி போச்சு இளரத்தம், நெஞ்சு காமி போல ஒரு யுத்தம். அடி அந்த ராத்திரி சம்ம மாதிரி வெப்பம் தாக்குதடி கண்ணில். எது நின்று தாக்கவே தீயும் காக்கும் ஒன்று சேர்ந்ததோ ஒன்றில். நீ என்னை சுட்டதும் மணலில் இட்டதும் இந்த மட்டிலும் போதும். இப்போ சொல்லு. லிப்ஸ். ம் ம், என்னது? கார்த்திக், போடும். ஏய் சக்தி, இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம், கண்டிப்பா நாளைக்கோ நாளான்னைக்கோ கண்டிப்பா இருக்கு. ம், இவளுக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. இனி எப்படி மற்ற விஷயம்லாம்? ம், நம்மள்ட்ட நடிக்கிறாளா? இவளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்மளே ஏமாத்திட்டு போயிருப்பாளோ என்னன்னு தெரியலையே. ஏ கயல், என்ன இவ்வளோ தூரம் உட்காந்துருக்க? பக்கத்தில் வா. நேற்று ஏதோ சொன்னில்ல, என்ன சொன்ன? சொல்ல, எனக்கு சரியாக கேட்கல, ப்ளீஸ். அதெல்லாம் ஒரு தடவை தான் சொல்ல முடியும், அப்பயே கேட்டிருக்கணும். இன்னொரு தடவைலாம் சொல்ல முடியாது. ஐயோ, காலையிலேருந்து இந்த கனவு வேற. ச்சே, பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கேன். ஐயோ, நேற்று தானடி பார்த்தேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன? ஐயோ, பாவம்ல, அவ்வளோ சொன்னாங்க, கேட்காம ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க, எப்படி சமாதானப்படுத்த போகிறேனே தெரியலையே. ஐயோ, சக்தி கிட்ட சொல்லிட்டு வந்தேன், லட்சுமி அத்திட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறேன்னு சொன்னான். இவன் எப்போ ஃபோன் பண்ணுறது, நான் எப்போ போய் பார்க்குறது? எல்லாமே கனவா? ஐயோ, நான் பாட்டுக்கு அமைதியாக தானடா இருந்தேன், ஏன்டா என்னை இப்படி படுத்துற? பிளாக் பியூட்டி, இருடா உனக்கு இருக்கு. வீட்டுக்கு போகலாம், எங்கே பார்த்தாலும் அவங்களாவே தெரியுறாங்க. இது யாராவது பார்த்தாங்க என்னை பைத்தியம் நினைப்பாங்க. நான் பாட்டு தனியாக உட்காந்து அங்கங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போவோம், போய் சக்தி கால் பண்ணலாம். யா மிஸ்டர் ஜெகன், நான் 5 மினிட்ஸில் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு 1/2 hourக்குள்ளே அது வேணும், ஓகே? லேட் பண்ணிடாதீங்க, இதோ இப்போவே அனுப்புகிறேன். ஆமா, ஆத்தாடி ஆத்தாடி காத்தாடி
ஹலோ, ஆர் யூ தேர் ஜீவன்? ஹலோ ஹலோ ஜீவன்? யா மிஸ்டர் ஜெகன், ஐ கால் யூ லேட்டர். மறுபடியும் ஆப் சரியில்லை. ஐயோ, என் நெத்தில அந்த குங்குமம் அவங்க நெத்தில ஒட்டிருச்சே, போச்சு. சாரி. ம் ம் சந்தியாவா இவ? நம்மளுக்கு இந்த 2 நாளாக வேற மாதிரி தெரியுறா. அந்த வாய் அடியா இது? ஜீவன், என்னடா லேப்டாப் எடுத்துட்டு இவ்வளவு நேரமா? எங்க இருக்க? இதோ இதோ வந்துட்டேன்டா. ஐயோ, போச்சு. ஏங்க ம் ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன்? அது என்ன? அது அது வந்து அது உங்க என்னாச்சு? அது வந்து என் நெத்தியில் இருந்த குங்குமம் உங்கள் நெத்தியில் ஒட்டியிருக்கு. என்ன? அதாங்க தெரியாமல் மோதிக்கிட்ட போது என் நெத்தியில் அந்த குங்குமம் உங்கள் நெத்தியில் ஒட்டியிருக்கு. தொடச்சிட்டு போங்க. ஏய் சோ, அவக்கும் ஏன் நெத்திலையா? என்னடா அதெல்லாம்? பார்த்து வர மாட்டேன். ஜீவி, இங்க என்ன பண்ற? லேப்டாப் எங்க? மெயில் என்ன பண்ணுவல? போச்சு. அச்சுவா, ஐயோ, என் நெத்தில குங்குமம் இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான். நான் குங்குமமே வைக்க மாட்டேன். போச்சு, மாட்டிக்கிட்டேனா? என்னடா? இதோ இருடா, இனிமேல் தான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இனிமேலா? இவ்வளோ நேரம் என்னடா பண்ண? இரு வரேன். டேய், இவன் என்ன? இவன் போக்கே சரியில்லையே. ஃபர்ஸ்ட் இவனை வாட்ச் பண்ணணும். என்ன பண்றான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. எதுவும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போம்.